வாங்க கவுண்டர். என்னடா காலிடா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன பட்டகிட்ட எல்லாம் பலமா இருக்கு. பலம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்க அண்ணே. அண்ணனுக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சதுங்களா? டேய் உன்னை எல்லாம் கத்திரி கோராலே அடிக்கணும்டா. கூடப்பா சின்ன பையன் தானே. என்னங்க சின்ன பையன்? சின்ன பையனா அவன்? ஆமா ஆமா, இன்னைக்கு விசால கிழமையாச்சு. இன்னைக்கு என்ன கோயிலு? யானைக்கு எதிரா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு, போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுவத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும்? அது எப்படி? வெட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. என்னடா காலினா எப்ப பார்த்தாலும் இப்படியே தனிச்சுக்கிற? ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டி எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட 2 காக்கா வருது. தெற்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன். எனக்கு கடங்காரன் தான் வர்றான். பேசாம கடையை நம்ம சூலூருக்கே மாத்திடலான்னு நினைக்கிறேன். என்னது கடையை மாத்த போறியா? அட காலினா, கண்ணடிச்சா வராத பொம்பள கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? சொல்ற அட பேந்த பேந்த முழிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராம பொம்பள கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? இல்லையா உனக்கு என்ன வேலை சொன்னேன்? ஏயா உனக்கு ஒழுங்கா வேலை செய்ய முடியாதா? இது கவுண்டர் தாங்க மருது மரம் திண்ணூறு கொடுத்தாரு. கவுண்டர் இந்தாங்க திண்ணூறு. திருநீரா கொண்டு போய் வந்து வந்திருக்கிறப்பா. ஏய் சரோஜா, ஏய் இங்க பாருமா. உங்களை யாரு வயல்லாம் வந்து பேசுறது? எத்தனை நாளைக்கு தான் இருட்டிலே பேசுறது? சரி சீக்கிரம். என்ன? ஸ்கூல் ஸ்ட்ரைக்ல. ஆமா. தெரிஞ்சுதான் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். நட சினிமா போலாம். என்னது சினிமாவுக்கா? விளையாடுறீங்களா? ஏய் உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லை. சந்தேகத்தோட நாம 2 பேரும் எதுக்கு பழகணும்? ஓஹோ, உங்க கூட சினிமா பார்க்குன்னு சுத்தினாதான் நம்பிக்கை இருக்கிறது அர்த்தமா? ஏய் உண்மையிலேயே உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட நீ சினிமாக்கு வரணும். இல்ல அதுக்கு மேல உன் பிரியும். இங்க பாருங்க, இங்க பாருங்கண்ணா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். சரி உட்கார். ஆஹா, எங்க அம்மாட்ட போய் நான் என் சிநேகிதி வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு வரேன். சரி, ஸ்ரீபதி தியேட்டருக்கு நேரா வந்துறேன். ஓகே. ரெண்டு மணி பூ கொடுங்க. இந்தாமா.
சரோஜா, இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த பிரச்சனை தீர போறதில்ல. உள்ளவா பேசி ஒரு முடிவு எடுப்போம். இந்த நிலைமையில உன் சங்கடத்தையோ உன் மனசு படுற வேதனையோ என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசும் இல்ல, அனுபவமும் இல்ல. இருந்தாலும் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிடுறேன். என் புருஷன் என்னை விட்டு ஓடி போனப்போ பாவம் புள்ள குட்டிக்காரின்னு பரிதாபப்பட மட்டும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா பக்கத்துல வந்து உதவி செய்ய ஒருத்தருமே இல்ல. அதுக்காக இப்படி நடந்துக்கணுமா? இதை விட கொஞ்சம் விஷத்தை கொடுத்து செத்துருக்கலாமே. வாஸ்தவம் தான். பலகீனமான எல்லாருமே அந்த முடிவுக்கு தான் வருவாங்க. இதோ அன்னைக்கு நானும் அதே முடிவுல தான் இதை வாங்கி வச்சேன். ஆனா என் கையாலேயே உங்களுக்கு பாலையும் வார்த்துட்டு விஷத்தையும் கொடுக்க எனக்கு மனசு வரலடி. அதுக்கு மட்டும் மனசு வரலைங்கிறியே, அதை விட கேவலமானது நீ இப்ப நடந்துகிட்ட முறை. இதுக்கு மட்டும் உனக்கு எப்படி மனசு வந்தது? நியாயமான கேள்வி தாண்டி. இத நினைச்சா உன்னை விட எனக்கு தாண்டி ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆனா அப்ப இருந்த சூழ்நிலைய கொஞ்சம் நினைச்சு பாரு. ஒவ்வொரு குழந்தையா நான் பெத்து வளர்த்தப்போ இது டாக்டருக்கு படிக்கணும், இது வக்கீல் ஆகணும், இது என்ஜினியர் ஆகணும், இது கலெக்டருக்கு படிக்கணும்னு நான் எப்படி எல்லாம் கோட்டை கட்டி இருந்தேன். ஆனா உங்க அப்பா கையால் ஆகாம பயந்து ஓடி போயிட்டான். அந்த நேரத்துல சாகணுங்கிற வெறிய விட உங்களையெல்லாம் ஆளாக்கணுங்கிற வெறி தாண்டி எனக்கு அதிகமாச்சு. நானும் கௌரவமா வாழணும்னு தான் தையல் மிஷின் வச்சேன். துணி கொடுக்க வந்த ஜவுளி கடைக்காரர் எத்தனையோ முறை நம்ம குடும்ப கஷ்டங்களை பங்கெடுத்துக்கிட்டாரு. அதுல வந்த பழக்கம்தான். சரி, இப்ப அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இதெல்லாம் நீ ஜீரணம் பண்ணிக்க முடிஞ்சா மேல படி. இல்ல இப்பவும் இதை தவிர வேற வழி இல்ல. தலைக்கு மேல நீ வளர்ந்துட்ட. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சம்மதம் தான். நாளைக்கு என்ன புதன்கிழமை தானுங்க? ஆமா டெய்லர். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நல்ல நாளும் அதுவுமா சிங்கர் மிஷின் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ இந்த காளியின சரித்திரத்துல கடைசி வரைக்கும் உங்க பேர் இருக்கும். 10 நாள் பொறுத்துங்க டெய்லர், கட்டாயமா வாங்கி தரேன். பாட்டில கொடுத்து மிச்ச சில்லறையங்கடா. பாட்டில் கொடுத்தா தான் பாக்கி ₹1 கொடுப்பாங்க. அத்தி ஊட்ட மாதிரி நம்ம சம்சாரம் இன்னைக்கு தோசை சுடுறேன்னு சொன்னா சட்னி அரைக்கணுமா? பொட்டுக்கல்லையும் தேங்காயும் வாங்கி கொடுத்துரு. ஆமா டெய்லர், எங்க 2 நாளா உங்க ஆளையே காணோம்.
அதானே எனக்கு ஒண்ணும் புரியலைங்களே. கிணத்துல போட்ட கல்லாட்டமா ஒரு அசைவிங்கானா? கொஞ்சம் இருங்க, சின்ன பிட்டு நிக்குது, அத விசாரிப்போம். பாபு, இங்க வாராஜா. அடி என்ன பெத்தாளு, என் கண்ணில் இங்க வாமா. வாராஜா, வாமா, வா பாகண்ணா, வா வா. என்ன சாப்பிட்டியா ராசா? நீ சாப்பிட்டுருப்பிய, வயித்த பார்த்தாலே தெரியுது. என் கண்ணு, அம்மா என்ன துணி தைக்குதா ராசா? இல்ல, எங்க அக்காவுக்கும் எங்க அம்மாக்கு என்னமோ சண்டை. எங்க அக்கா இனிமேல அம்மாவை துணி தைக்க வேண்டாம்னு சொல்லிச்சு. எங்க அக்கா இனிமேல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிச்சு. இப்போ வேலைக்கு போயிருக்கு. என்ன பெரிய பொம்பளை மாதிரி புடவெல்லாம் கட்டியிருக்கேன். வீட்டுல என்ன தகராறு? ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு வேலைக்கு போறியாம? இனிமே தயவு செஞ்சு நீங்க என்ன பார்க்க வராதீங்க. அப்ப இதான் உன் கடைசி முடிவா? இது என் பொண்ணோட முடிவு. இதுக்கு நான் கட்டுப்பட வேண்டிய நிலைமையில இருக்கேன். நிதானமா யோசிச்சு சொல்லு பாரு. மற்றவங்களுக்காக பேருக்கு ஒரு தையல் மிஷினை வச்சுக்கிட்டு உன் குடும்பத்துக்கு இந்த 7-8 வருஷமா ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். உன் பொண்ணோட 100 ரூபாய் வருமானமே உன் குடும்பத்துக்கு சரியா போகும்னு நினைக்கிறியா? சரி பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். என் பொண்ணு வர்ற நேரம் ஆச்சு. தயவு செஞ்சு புறப்பட்டேன். போறதுக்கு முன்னால கொஞ்சம் மனசுல பட்டதை சொல்றேன். நீ என் கூட பழக ஆரம்பிச்சது உன் அனுபவத்தில் எடுத்த முடிவு. என்ன வரவேணாம்னு உன் பொண்ணு சொன்னது அவசரத்தில் எடுத்த முடிவு. இந்த ஊர் உலகத்தை பத்தி உன் பொண்ணு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அனுபவம் வரணும்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த குடும்பம் நிலைச்சிருக்கிறது விதியை பொறுத்தது. வர்றேன். இந்த வாசலுக்கு வந்துதான் நான் உதவி செய்வேன்னு நினைக்காத. வீதியில நின்று அதை செய்ய தயாரா இருக்கிறேன். தேவைன்னா தாராளமா தகவல் கொடு. ஒண்ணுல ஒரு சின்ன ரிப்பேரு. அதான் என்னையா சின்ன ரிப்பேரு? அந்த அம்மா சொல்ற காலையில் இல்ல, இல்லையா தொட பேசிக்கிட்டு போய் அந்த பக்கம் போய்